கங்கா இப்போ எங்கே இருக்கான்? நாளைக்கு போயிடலாம்ல, இல்லைன்னா வேறு ஜெயிலு. பயப்படாதடா, நாளைக்கு நேரம் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். ம். எனக்கு கங்கா சாகணும், சிவாவுக்கு பூஜாவை பார்க்கணும். அதுக்கு நாங்கள் இந்த ஜெயிலிருந்து தப்பிக்க இருக்க ஒரே வழி இந்த மெக்கானிக் ஷெட் தான். உள்ளெல்லாம் பக்காவாக இருக்குது, நம்ம போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட் இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அண்ணா இன்னைக்கு போகிறோம்ல? என்ன கேட்டா? ஒன்றை கேட்டாவா? வேற யாரை கேட்குறது? சத்யா, நம்ம வெளில போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவன் எதுக்கிட்ட அதை கெடுக்க வரான்? இவன்கிட்ட போய் மாட்டணும் பாரு. ஏய், என்ன சாப்பிடலையா? அவனுக்கு 2 பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? போ கேளு. போ. நான் இல்லாமலேவா? ஜாக்கி வெளியே வந்தால் கங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்படி நீ கங்காவை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேர்த்தையும் சமாளிக்கணும். யோசிச்சுக்க. ஓ ஆமாம், ஜாக்கி சொன்னால உண்மையா? என்னடா எனக்கும் ஆசை இருக்காதா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமாம், ஏன் கோவப்படுற? சரி, புதுசாக ஏதோ ஒரு எடிஷன் வந்திருக்காமே, கலர் ஃபோட்டோலாம் போட்டு சன்னி லியோன். போ. சரி. ஏய், ஆம்பளை பாவம் பொல்லாதரா, அதுலேயும் என் பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாது, பார்த்துக்கங்க. போடா. ஏய், நீ என்னப்பா சும்மா போனோன்னு சொரிஞ்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நானே காஞ்சு போயிருக்கேன். யார் இந்த சன்னி லியோன் தெரியலையே. என்ன பயந்துட்டீங்களா? விட்டு பேச நினச்சதுக்கே இப்படி. விட்டு போகணும்னு நினச்சா இப்போவாச்சு இந்த ஜாக்கி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக போயிட்டுருக்கு. பிரச்சனையே ஜாக்கி தான். அவனால் மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு. டேய், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ? அதெல்லாம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு. பிரச்சனையே இல்லை. பார்ப்போலாம். பெரிய சார்பு. என்னடா தேடுற? ரிங்கி மிஸ் ஆயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற? இங்கே தானே வச்சிருந்தேன். டேய், இது மரக்கட்டு தானடா. முதல்ல இறங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்.
கீழே விழுந்துருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாம் வேணாம், நீ இறங்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ உள்ளே இறங்கு. இங்கே என்ன பண்ணுற? காசு தொலைஞ்சிச்சு சார், அதான் தெரியலான்னு வந்தேன் சார். தேட்டல போ. அன்னைக்கு எதுக்கு என்ன அடிச்ச? கையேடுறா. எதுக்கு என்ன அடிச்சேன்னு கேட்டேன். சத்யா, சத்யா, அப்போ நான் வார்டனை உள்ளே விட்டு இருந்தா எங்கள் பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவா அப்போ வெளியே போகிறது தான் எனக்கு சரின்னு பட்டுச்சு. நானும் அவளும் பார்ட்டிக்கு போகிறோம். அங்கே வச்சு அவளை இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் கங்கா என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. சிவா தப்பிச்சு போனதே இப்போ எனக்கு போதும். ஏண்டா இது உனக்கு தேவையாடா? அவரை ஏண்டா பகைச்சுக்கிற? அடி வாங்கி சாகிறதுக்கா? இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. எந்தர்றா? நாளைக்கு போயிடலாம்ல? பயப்படாதடா, நாளைக்கு நேரம் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். ரொம்ப அடிச்சானுங்களா? ஒன்றும் இல்லை, போடா. மூஞ்சிய பார்த்தா தான் தெரியுது. என்ன போயிருப்பேன்னு பார்த்தியா? நீ ஏன்டா போல? உன்னை விட்டு எப்படா போவேன்? போயிருக்கலாம்ல. உன்னை விட்டு போக மாட்டேன்டா.
ஹே எங்கடி இருக்க? கிளம்பிட்டியா? இங்க ஹாஸ்டல் கிட்ட மழையா இருக்குடி, வந்துடுறேன். சும்மா ஏதாவது ரீசன் சொல்லாம சீக்கிரம் வா. வரேன்டி. பாய். பாய். மெக்கானிக் செட் சாவி உங்கள்கிட்ட தானே இருக்குது. சாவி என்கிட்டலடா, வரும்போது பூட்டிட்டு வார்டன் ரூம்ல வச்சிட்டேன். நம்ம இன்னும் இங்கே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறது? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, வார்டன் ரூமுக்கு போய் சாவியை எப்படி எடுத்துடணும். என்னதான் நீங்கள் ஜெயிலே படித்து வளர்ந்துருந்தாலும் உங்களையே இங்கே 2 பேர் ஏமாத்துறானுங்க. மெக்கானிக் ஷெட்டை போய் பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டன் வந்துடுவான். ஜாக்கி அவன்கிட்ட கண்டிப்பாக போட்டு கொடுத்துருப்பான். எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி அவனை, புரியுதா?